50-50 லாட்டரி கெஸ்ஸிங் டுடே 19/6/2024 ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். 50-50 லாட்டரி 99 ட்ரா நம்பருக்குரிய ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு மை சேனல் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. நம்ம சேனலில் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணாதவங்க மறக்காம மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ப்ரையாரிட்டியில் இருக்கும். மெம்பர்ஷிப்புக்குரிய ஒரு கெஸ்ஸிங் போட்டாலும் உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். ஓகேங்களா? அதனால் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏ போர்ட் 6, அதாவது நம்ம 50-50 லாட்டரி பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்ரீசக்தி லாட்டரி கெஸ்ஸிங்கை ரிசல்ட் ரிவீல் பண்ணிடுவோம். ஏ போர்டு 6, பி போர்டு 3, சி போர்டு 7. இதில் நமக்கான ஒரு நம்பர் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏ போர்டுலேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா 5, 3, 7 3 நம்பருமே உட்காந்துருக்கும். ஏ போர்டில் 6க்கு பதில் நம்ம 5 ஹைலைட்டாக இருந்த ஒரு 5 எடுத்தாச்சுங்க. 5, 3, 7 இந்த 3 நம்பர் இதிலேயே வந்துருச்சு. அதுக்கு பார்த்துக்கிட்டிங்கனாலும் அதாவது வின்வின் லாட்டரிக்குரிய ஒரு கெஸ்ஸிங் இப்படி தான். ஏ போர்டுலேயே மொத்தம் 3 நம்பருமே உட்காந்தனால நமக்கு மிச்சம் 2 போர்டு நம்மளுக்கு அந்த வர்றதுக்கான வாய்ப்பு இல்லவே இல்லைங்க. ஏன்னா ஒரே போர்டில் உட்காந்துச்சுன்னா அடுத்தடுத்து சான்சஸ் அந்தளவுக்கு ஹைலைட்டாக இருக்காது. நம்ம ஹைலைட்டாக இருக்கிறத மட்டும்தான் எடுப்போம். அதனால் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுங்க. அதாவது நேற்று ரிசல்ட் மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. இல்லைன்னா ஓரளவுக்கு வின்னிங்கை கெயின் பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. நம்ம 6-3-7 ரிசல்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 6-3-7 ஆல் போர்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல் போர்டில் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி வின்னிங் எடுத்தாச்சு. பட் இந்த ஏ போர்ட், பி போர்ட், சி போர்டுக்கான ஒரு இண்டிவிஜுவல் கேமிங்கில் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுங்க. ஏ போர்ட், பி போர்ட், சி போர்டில் மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற ஒரு கெஸ்ஸிங் தான். மேக்ஸிமம் ஓரளவுக்கு வின்னிங் எடுத்துருக்கோம். பட் ஆனால் இந்த ஒரு 1 டேஸ் தான். நேற்று தான் நம்மளுக்கு ஒன்றுமே ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி ஏ போர்ட், பி போர்ட், சி போர்டு இதுலேயே ஒன்றில் உட்காந்துரும். நம்மளுக்கு மொத்த நம்பர் ஏ போர்டில் உட்காந்தனால ஓரளவுக்கு மிஸ் ஆயிடுச்சுங்க நம்பர்ஸ் வந்து. இப்போ அவங்க ஏசி, அதான் ஏசி வந்து 6, 7 வந்திருக்குது. ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஏசி 67, நம்ம கெஸ்ஸிங்கில் வந்தது 66 வந்திருக்கு, 65 வந்திருக்கு. பார்த்துக்கிட்டிங்கன்னா 67 நமக்கு கெஸ்ஸிங்கில் கொடுக்கல. ஏன்னா ஏ போர்டில் 7 ஏறிட்டனால நமக்கு கெஸ்ஸிங்கில் வரலை. அந்த ஒரு மிஸ்டேக் தான். ஆல் போர்டு கெஸ்ஸிங்கை பொறுத்தளவுக்கு நமக்கு எப்பயும் போல் ஒரு நம்பர் வின்னிங் தான். ஆல் போர்டு 3 பாஸுங்க. நமக்கு மெம்பர்ஷிப்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல் போர்டு 3 ஓரளவுக்கு வின்னிங். இப்போ வாங்க நம்ம ஒரு 50-50 லாட்டரி ட்ரா நம்பர் 99 ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். ஏ போர்டு 6 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வீடியோவை ஷார்ட்டாகவே முடிச்சிடலாங்க. ஏ போர்டு 6 வச்சு ஃபஸ்ட்டு நமக்கு ஹைலைட்டாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 1 தாங்க. ரொம்ப ஹைலைட்டாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர், வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். 6னா நமக்கு 1க்கு சான்சஸ் நிறையா இருக்குது. அடுத்த நம்பர் 3க்கு அடுத்தாப்புல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர் பார்த்துக்கிட்டோம்னா 7 தாங்க. அதாவது ஏ போர்டு 6 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 1, 3, 7 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற ஒரு கெஸ்ஸிங்கில் முக்கியமான ஒரு கெஸ்ஸிங். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது பி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தாங்க பார்க்க போகிறோம். பி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்ற பி போர்டு 3 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சில கெஸ்ஸிங்கில் முக்கியமான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? பி போர்டு 3னா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய கெஸ்ஸிங் என்னன்றதை பார்த்துருவோம். 8 ஃபஸ்ட்டு ஹைலைட்டாக இருக்குது. 8க்கு வாய்ப்பு நிறையவே இருக்குங்க. அதுக்கு அடுத்தாப்புல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 5 தாங்க. 5க்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. 5க்கு 8, 5 அதுக்கு அடுத்தாப்புல ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு, லாஸ்ட்டாக ஃபைனலாக வர்றதுக்கு இந்த 2 நம்பர் மிஷின்லையோ இல்லைன்னா ஃபஸ்ட்டு ட்ரையல்லையோ உட்காந்துருச்சுன்னா நெக்ஸ்ட் வர்றதுக்கு வாய்ப்பு 9. இது வந்து ஏ போர்ட், பி போர்டுக்கான இண்டிவிஜுவல் பிளேயருக்கான ஒரு கெஸ்ஸிங் தாங்க. பி போர்டு 3 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் 8, 5, 9 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற ஒரு கெஸ்ஸிங்கில் முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் இதுதான். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தாங்க. சி போர்டு 7 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சி போர்டு 7 வச்சு ஃபஸ்ட்டு ஹைலைட்டாக வரக்கூடிய ஒரு நம்பர் 9. 9க்கு அடுத்தாப்புல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 3. இந்த 9ன்றது ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பருங்க. 9 வச்சு வரக்கூடிய ஒரு நம்பர், ஹைலைட்டான ஒரு நம்பர் 9 அல்லது 3, அப்படி இல்லாத பட்சத்துக்கு 6. வேற எந்த நம்பரும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லவே இல்லை. ஓகேங்களா? சி போர்டு 7 வச்சு. ஓகேங்களா? இப்போ ஏ போர்டு பார்த்துட்டீங்க, பி போர்டு பார்த்துட்டீங்க, சி போர்டு பார்த்துட்டீங்க.
3 என்ன நம்பர் உங்களுக்கு ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி என்ன கெஸ்ஸிங் வருதோ அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 டிஜிட் பாக்ஸாக கன்வெர்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். இந்த ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் நம்பர். அது நாளைக்கு எனி ஒன் நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஒன் நம்பர் 51. 51க்கு அடுத்தாப்புல 25. ஓகேங்களா? 25 50-50 லாட்டரி கெஸ்ஸிங்கில் ஏபி ஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் 51 25 73 அடுத்தாப்புல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 09. 09க்கு அடுத்தாப்புல நமக்கு ஃபைனலாக வர்றதுக்கு அதிகபட்ச கெஸ்ஸிங்கில் உள்ளது 92. 92க்கு அடுத்தாப்புல பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஃபைனலாக வரக்கூடிய ஒரு அவுட்புட் இந்த 637 வச்சு வரக்கூடிய ஒரு அவுட்புட் 43. ஓகேங்களா? அதாவது 5125 7309 9243. இதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற ஒரு கெஸ்ஸிங்கில் முக்கியமான ஒரு கெஸ்ஸிங். அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். 50-50 லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்குரிய ஒரு ஏபி ஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் இதுதான். அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங் தான். 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங்கில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் இன்னைக்கு 7 நம்பர் பார்க்க போகிறோம். ஏன்னா அதில் ஒரு நம்பராவது ஹைலைட்டாக இன்னைக்கு 3 டிஜிட் வின்னிங் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இன்னைக்கு ரொம்பவே எல்லா நம்பரும் ஓரளவுக்கு ஹைலைட்டாக வந்தனால ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி மினிமமாக நம்ம எடுத்துருக்கோம் அந்த நம்பர். ஓகேங்களா? அதில் ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் 3 டிஜிட் பாக்ஸில் வரக்கூடிய ஒரு நம்பர் 357. செகண்ட் நம்பர் 796 160 319. 319 அடுத்தாப்புல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த 50-50 லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் நீங்களும் மறக்காமல் உங்களுடைய 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 319க்கு அடுத்தாப்புல வரக்கூடிய ஒரு நம்பர் 174. 174க்கு அடுத்தாப்புல ஃபைனலாக வரக்கூடிய ஒரு நம்பர் 451. 451. அதாவது 3 டிஜிட் பாக்ஸில் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா 6 நம்பர் 357 796 160 319 174 451 அண்டு 516. ஃபைனல் வரக்கூடிய ஒரே நம்பர் 516. இந்த 5 1 7 9 6 இதான் இந்த இதில் வரக்கூடிய ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர். இதில் என்ன நம்பர் ஹைலைட்டாக வருது, உங்கள் கெஸ்ஸிங்கில் என்ன வருதுன்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? என்னுடைய கெஸ்ஸிங்கை நான் சொல்லிட்டேன். உங்களுடைய கெஸ்ஸிங்கை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற ஒரு கெஸ்ஸிங்கை தான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? டிஜிட் பாக்ஸில் 357 796 160 319 174 அண்டு 451 516 இதான் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுல முக்கியமான ஒரு கெஸ்ஸிங். 50-50 லாட்டரியில் 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங்கில் முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் அதுதான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். 3 டிஜிட் பாக்ஸ் போட முடியலைனாலும் லிமிட்டாவது எடுத்து ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆல் போர்டு கெஸ்ஸிங்கை மட்டும் பார்த்துட்டு வீடியோவை முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஏபிசி ஆல் போர்டு கெஸ்ஸிங்கில் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா? வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சில கெஸ்ஸிங்கில் முக்கியமான ஒரு நம்பர். ஃபஸ்ட்டு ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய நாளைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 9. 9க்கு அடுத்தாப்புல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 5. தேர்ட் நம்பர் 2. ஓகேங்களா? 952 இதான் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுல கன்ஃபார்மாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங். 50-50 லாட்டரியில் ஆல் போர்டு கெஸ்ஸிங் 952. ஓகேங்களா? உங்களுக்கு யாரேனும் கன்ஃபார்ம் கெஸ்ஸிங் ஆல் போர்டு கெஸ்ஸிங் என்ன தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? 3 டிஜிட் பாக்ஸ் ஓரளவுக்கு கன்ஃபார்ம் பண்ணுற ஒரு நம்பர் ஒரே ஒரு நம்பர் மட்டும் சொல்கிறேன். அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. 245. ஓகேங்களா? அதே மாதிரி 730 இந்த 2 நம்பரை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.
பார்த்து லிமிட்டாக கவனமாக ப்ளே பண்ணுங்கள், ஓகேங்களா? அதாவது 50-50 லாட்டரிக்குரிய டுடே ஒரு கெஸ்ஸிங் பார்த்து முடிஞ்சிச்சு, ஓகேங்களா? வேறு எதுவும் கெஸ்ஸிங் தேவைப்படுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்க்ளைமர், ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் யூடியூப் சார்பாக யூடியூப் சேனலுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு கேம்லிங்கோ பெட்டிங்கோ எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர், திஸ் வீடியோ இஸ் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி. இங்கே எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோ முழுக்க பொழுதுபோக்கிற்கான வீடியோ மட்டுமே. கேரளா லாட்டரி கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கேரளா லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.